துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். ராகுகேது பெயர்ச்சி 2023 அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இது அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு அப்படின்னு சொன்னதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம பார்த்துடலாம். 12 ராசியினருக்குமே இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பொது பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போலவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நபரை நம்ம கடக்கும் பொழுதும் சரி, ஒரு நபரோடு நம்ம பயணிக்கும் பொழுதும் சரி, அவர்களுடைய தன்மை என்ன, கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அந்த புரிதல் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். அதே போல தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களினுடைய தன்மை என்ன, அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அந்த 9 கிரகங்களுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ராகுகேது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம அணுகும் பொழுது அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். இதனால தான் இந்த ராகுகேது பெயர்ச்சியினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால தான் இது அனைவரும் பார்க்க வேண்டிய பதிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த ராகுகேது பெயர்ச்சி 2023 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வருடம் 2023 ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது அக்டோபர் 30 அன்று நடைபெறுகிறது. இந்த அக்டோபர் 30 நடைபெறுகிற ராகுகேது பெயர்ச்சி 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த ராகுகேதுக்கள் முதல்ல யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ராகுகேது பெயர்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை இந்த பெயர்ச்சி சமயத்தில் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, அல்லது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். அப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது 2023 எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். ராகுகேதுக்கள் அப்படிங்கிறது முதல்ல யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகுகேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற பெயர்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு நிரந்தரமான வக்ர கிரகங்கள். இந்த ராகுகேதுக்கள் அப்படிங்கிறது நிரந்தரமான வக்ர கிரகங்களாக இருந்துட்டு இருக்கு. இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது எதிர் வரிசையில் பயணிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகபட்சமாக தான் இருக்கும். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9 கிரகங்களில் எந்த கிரகம் அதிகபட்சமான தாக்கங்களையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எல்லாருமே சொல்கிற பதில் எதுவாக இருக்கும்னா சனி கிரகம் அப்படிங்கிறத தான் இருக்கும். அதை பொறுத்து அந்த சனி கிரகத்தை விட அதிக வல்லமை உடைய அதிக பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய 2 கிரகங்களாக இருந்துட்டு இருக்கிறது தான் இந்த ராகுகேதுக்கள். அப்போ இந்த ராகுகேதுக்கள் இந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கறதுனால இந்த ராகுகேது பெயர்ச்சியில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது, இதனுடைய தாக்கம் இந்த பெயர்ச்சி சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இப்போது ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே பொதுவாக எல்லா ராசியினருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் ராகுகேது பெயர்ச்சி நடக்கும் பொழுதும் அல்லது ராகுகேதுனுடைய திசாபுத்தி காலங்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ராகுகேது கோச்சாரத்தில் ராகுகேது பெயர்ச்சி ஆகும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ராகு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாக இருக்குது. அதே போல் கேது அப்படிங்கிற கிரகம் துலாத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சியாக இருக்குது. இது கோச்சாரப்படி இந்த பெயர்ச்சி நிலை இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிற ராகுவினுடைய பலன் அல்லது பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது அந்த மீனத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களினுடைய காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறது உறுதி. அதே போல் கேது துலாத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல கன்னியில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கிரகம் சார்ந்த அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதும் உறுதி. இப்போ மேஷத்திலிருந்து மீனத்துக்கு போகும் பொழுது மீனத்தில் அந்த பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பாவக ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கும். இதே அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகமோ ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்கும் பொழுது அந்த பாவகத்துவம் சார்ந்த
அல்லது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதே போல தான் கேது துலாத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகும் பொழுதும் அந்த கன்னியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குதா, பலனை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிறது மேஷத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த மீனத்தில் இருக்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பொறுத்து அது எந்த கிரகமோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத கோச்சாரப்படி நம்ம பார்த்தோம். அதே போல் கேது துலாத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ ஒரு கிரகமோ இருக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறத கோச்சாரப்படி நம்ம பார்த்துருக்கிறோம். இதே ராகு கேதுக்களுடைய திசாபுத்தி காலங்களாக இருக்குது அப்படின்னா அதனுடைய பலனும் இதே போலவே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ராகு கேதுனுடைய திசாபுத்தி காலங்களாக இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கம் இன்னும் பல மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. அப்போது திசாபுத்தி அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த திசாபுத்தி காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவுக்கு 18 ஆண்டுகளும் கேதுவிற்கு 7 ஆண்டுகளும் உண்டு. இந்த திசாபுத்தி காலங்களில் மிக முக்கியமான பலன்களையோ தாக்கங்களையோ கண்டிப்பாக இது செய்யும். கோச்சாரத்தில் இருக்கிற ராகு கேது பயிற்சி அப்படிங்கும் பொழுதே கண்டிப்பாக எந்த பாவகத்தில் அது பயிற்சி ஆகுதோ, எந்த கிரகங்களோட இணைவில் அது பயணிக்குதோ அதை பொறுத்து அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதே திசாபுத்தி காலங்கள் அப்படிங்கிறப்ப அதனுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த கோச்சாரப்படி ராகு கேதுவனுடைய பயிற்சியும் தாக்கமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல் திசாபுத்தி காலங்களாக இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகபட்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி குறைவான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த ராகு கேதுவனுடைய செயல்பாடுகளாக இருக்கக்கூடியது வேலையையோ தொழிலையோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தாக்கத்தை குறைவாக தரும். அதாவது ராகு கேதுவனுடைய தொழில்களை காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் செயல்பாடுகளையும் செய்கிறவங்களுக்கு அந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி அப்படிங்கிறதும் திசாபுத்தி காலங்களில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ ராகு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உதாரணமாக ஜெராக்ஸ் கடையிலேருந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜெராக்ஸ் கடையில் ஆரம்பித்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எல்லாமே ராகு சார்ந்த விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது. இதே கேது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த தொழிலோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த பயணமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்தவையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கேது அப்படிங்கிற காரகத்துவத்தை சார்ந்தது. அப்போ இந்த ராகு கேதுவனுடைய செயல்பாடுகள் வழியில் பயணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ராகு கேதுவனுடைய தொழில்களையோ வேலைகளையோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். மற்ற நபர்களுக்கு மற்ற காரகத்துவம் சார்ந்த தொழில்களை பார்க்குறவங்களுக்கு வேலைகளை பார்க்குறவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். இந்த ராகு கேதுவுக்கு எதிரான காரகத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோச்சாரப்படி ராகு கேது பயிற்சி ஆகும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ராகு கேதுவனுடைய திசாபுத்தி காலங்களில் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல் ராகு கேதுவனுடைய செயல்பாடுகள் தொழில்களை செய்கிறவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது ராகு கேதுவுக்குரிய பிரச்சனை சார்ந்த விஷயங்களையும் காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சார்ந்த விஷயங்களையும் இருந்தால் எப்படி இருக்கும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பாதிப்பெல்லாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? அப்போ அந்த தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது மன ரீதியான தீர்வு என்ன, வழிபாட்டு ரீதியான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ராகு கேதுவிற்குரிய மன ரீதியான தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராகு அப்படிங்கிறவர் போகக்காரகன். அப்போ இந்த ராகு அப்படின்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சி அல்லது திசாபுத்தி காலங்களில் நம்ம என்ன மாதிரியான மன ரீதியான தீர்வுகளையும் நடைமுறையில் எடுக்கக்கூடிய விஷயங்களும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு போகக்காரகனாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆசைகளை அதிகபட்சமாக தூண்டக்கூடியவர். ஒரு பிஸ்னஸில் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா சாதாரணமாக போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு கடனை வாங்கி அதிகபட்சமான முறையில் பிரம்மாண்டமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் ஒரு வீட்டில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக அந்த நேரத்தில் நம்மளை செலவு பண்ண வச்சிடும். அந்த மாதிரியான ஆசைகளை தூண்டக்கூடியவர் தான் ராகு.
அப்போ ஆசைகளை தூண்டி அந்த மாதிரியான சிக்கல்களை நம்மளை வந்து தள்ளுறதுனால தான் அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மன கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக அவசியம். இதே கேது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஞானகாரகன். அப்போ இங்கே ஞானம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய மனம் லயிக்கும் பொழுதோ, அல்லது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுதோ, ஆன்மீகம் சார்ந்த முறையில் செயல்பாடுகள் இருக்கும் பொழுதோ, ஆன்மீகம் சார்ந்த துறையில் நம்ம ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ, ஆன்மீகத்தில் நம்ம அதிகபட்சமான ஈடுபாடு காட்டுறோம் அப்படிங்கிறப்போ இந்த கேதுகிட்டிருந்து நமக்கான தீர்வு அப்படிங்கிறது மன ரீதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ மன ரீதியான தீர்வு ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வழிபாடு முறையில் தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வழிபாடு முறை அப்படின்னு எடுக்கும் பொழுது ராகுவிற்குண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதை ராகு வேளையில் செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அது வந்து சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி, ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய புற்று மண் அல்லது புற்று சார்ந்த இடங்களில் வந்து வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். துர்காதேவியினுடைய வழிபாடு ராகு நேரத்தில் செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பினை கொடுக்கும். காளி தேவியினுடைய வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பினை கொடுக்கும். இது ராகுவிற்குரிய வழிபாடு முறையாக இருக்கக்கூடியது. இப்போ அடுத்தது கேதுவிற்குரிய வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். கேதுவிற்குரிய வழிபாடு முறை அப்படின்னு எடுக்கும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய வழிபாடு யமகண்ட நேரத்தில் செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். அதே போல கேதுவினுடைய வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது முழு முதற் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பினை கொடுக்கும். அருகம்புள்ள சாத்தி வழிபாடு செய்துக்கிறது அப்படிங்கிறது இந்த கேதுவினுடைய வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்கக்கூடியது. துர்காதேவியினுடைய வழிபாடு, காளி தேவியினுடைய வழிபாடெல்லாம் பொதுவாக ராகு கேதுவிற்கு நம்ம செய்து கொள்ளலாம். இதெல்லாம் வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குது. இப்போ மன ரீதியான தீர்வையும் நம்ம பார்த்தாச்சு, வழிபாடு முறையிலையும் நம்ம தீர்வு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி 2023 அக்டோபர் 30 அன்று நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது அக்டோபர் 30 ஆரம்பிச்சாலுமே அதற்கு முன்னாடியே அதனுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம அதற்கு முன்னாடியே நம்மளால பார்க்க முடியும். அப்போ ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சி கோச்சாரப்படி எப்படி இருக்கும், திசாபுத்தி காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டோம். இதற்கான மன ரீதியான தீர்வு என்ன, வழிபாடு ரீதியான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது 12 ராசியினருக்கும் பொதுவான பதிவாக தான் இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசியினருக்கும் தனித்தனியாக ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. We'll be right back.